மோடிக்கு தினசரி மேக்கப் போடுறதுக்கு 5 பெண்களுக்கு மேக்கப் போடுறாங்க. ஜெயலலிதா இறப்புக்கு மோடியும் ஒரு காரணம். நம்ம ஊரில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அளவுக்கு வசதிகள் அங்கே இருக்கிறதா என்னுடைய அனுபவத்தில். ஏன் உன்னுடைய கூட்டணியில் இருக்கிற ஒரு முதலமைச்சர் உடம்பு சரியில்லாத போது அவங்களே கேட்குறேன்னா கூட நீங்கள் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணல? ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகளம் பகுதியில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவுக்கு தொழில் முதலீடுகள் இழுக்க செல்கிறார். ஆனால் மத்திய அரசு அவர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு செல்வதாக அனுமதி அளித்தது. உண்மையிலே ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன உடல்நிலை பிரச்சனை என்பதை அரசியல் விமர்சகரும் டாக்டர் காந்தராஜ் அவர்களிடம் கேட்பவார்கள். வணக்கம் சார். சார், ஸ்டாலின் சாருக்கு என்னதான் சார் பிரச்சனை? தெரியலையே. நீங்கள் ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கிறதா நினைக்கிறீங்க. உங்கள் சந்தோஷத்தை நான் ஏன் கெடுப்பானே? அப்படி இருக்கலாம், ஏதாவது பெரிய பிரச்சனை ஏதாவது இருக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவருக்கு இப்போ 65 வயசு என்னமோ ஆகுது. அவர் 2வது வயசுலேருந்தே அவருக்கு ரத்த புற்றுநோய் இருக்கிறதா கிளப்பி விட்டாங்க. ரத்த புற்றுநோயோட ஒரு 70 வருஷமாக உயிரோடு இருக்கிற ஒரு ஆளை நான் இப்போ தான் பார்க்குறேன். எங்கள் மருத்துவத்தில் தெரியாது. அவர் அதான் மீடியாக்கள் அன்னையிலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. அவர் ரத்த புற்றுநோய்க்காக அவர் வந்து கோபாலபுரத்துலேருந்து பள்ளிக்கூடத்துக்கு கிறிஸ்டின் காலேஜ் ஸ்கூலுக்கு போவார். ரத்த புற்றுநோய்க்கு வைத்தியத்துக்கு போகிறாருன்னு எழுதுவாங்க. அப்படி சொல்லி தான் அவர் இந்த ரத்த புற்றுநோயோடவ ஆரோக்கியமாக வாழ்ந்துக்கிட்டு 50 வருஷமாக அரசியலில் இருந்துக்கிட்டு முதலமைச்சர் 10 வருஷமாக இருந்துக்கிட்டு போயிட்டுருக்காரு. இப்போ நீங்கள் புதுசாக ஒன்று கிளப்புறீங்க, அவருக்கு என்ன ஆகிடுச்சுன்றீங்க. ஆனால் உங்கள் மீடியாவுடைய வந்து உண்மையிலேயே நான் வந்து ஸ்டாலின் கொடுத்து வச்சவர். மீடியா 24 மணி நேரமும் அவருடைய உடல்நிலையை பற்றி கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷம் கூட கூடாது. ஸ்டாலின் ஒரு பேண்ட் ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருந்திருந்து அவர் இந்த பேண்ட்டு இருந்தது சார், கால் ஊனாயிட்டு இருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த அக்கறை வந்து வேறு எந்த தலைவருக்குமே வந்ததில்லை. இங்கே பாருங்களேன், இப்போ மத்திய அரசு வந்து சொல்லுது உடல்நிலை சரியில்லைன்னு. இவர் சொல்கிறாரு முதலீடு இழுக்கிறதுக்கு சொல்கிறது. ஆமாம், அவங்க அப்போ மத்திய அரசுக்கு அவரை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்குது. ஸ்டாலினுக்கு தெரிஞ்சதை விட மத்திய அரசில் இருக்கிற மோடிக்கு தெரிஞ்சிருக்குது ஸ்டாலின் உடம்புக்கு என்னன்னு. இப்போ மோடி இத்தனை தடவை ஃபாரின் போனார். அவருக்கு ஏதோ பெரிய சீரியஸான ஏதாவது வியாதி இருக்கும். பல நாடுகளுக்கு போயிட்டுருக்காரு. ஏன் அதை பற்றி கேட்கவே மாட்டேங்கிறீங்க சார்? பல நாடுகளுக்கு எதுக்காக போனார் யாருக்காவது தெரியுமா? கேள்விப்படாத நாடுகளுக்கெல்லாம் போனார். மேப்லேயே நமக்கு இருக்குதான்னு கூட தெரியாது அந்த நாடுகளுக்கெல்லாம் முறை என்ன பண்ணார், அதுக்காக நாட்டுக்கு என்ன நடந்தது, இவர் எதுக்காக போனாருங்கிறது என்னைக்காவது யாரோ ஒரு மீடியா கேட்டிங்களா? சரி சார், நீங்கள் சொல்கிறீங்க மெடிக்கல்லையே ரத்த புற்றுநோயில இத்தனை வருஷமா இருந்தது நான் பார்த்தது இல்லை. ஏன்னா இது மெடிக்கல் மிராக்கல் கூட இருக்கலாம், அதிசயம் நடந்திருக்கலாம். கடவுள் நேரடியா வந்து ஜெய் ஜெகநாத்னு சொல்லி அவருக்கு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அதனால அவர் பண்ணிட்டு இருக்காரு. கடவுளுடைய நேரடி அருள் பெற்று ரத்த புற்றுநோயோடவே 70 வருஷம் வாழலாம்னு சொல்லி அவருக்கு அருள் கிடைச்சிருக்கும். சார், அதுக்கு முன்னே லண்டன் தான் போயிட்டு இருந்தாரு மெடிக்கல் செக்கப். இப்போ வந்து அமெரிக்கா போற அப்பனா அது ஏதோ சீரியஸ் ஆகிருக்கு தானே அர்த்தம்? ரொம்ப சீரியஸ். அவர் லேசாக ஒரு மாதிரி கால் தடுமாறுற மாதிரி நடந்து போயிருக்காரு எங்கேயோ. உடனே ஒரு கட்சி தலைவி அவருக்கு உடல்நிலை சரியில்லை, கால் நடுங்குகிறதுனாங்க. அவங்க புருஷனை கூப்பிட்டு வந்து தலையெல்லாம் தொங்கிக்கிட்டு இருந்த ஒரு புருஷனை கூப்பிட்டு வந்து அரசியல் பேசணும் ஒரு தலைவி. யாருன்னு தெரியும் உங்களுக்கு? அப்போல்லாம் நீங்கள் அந்த கேள்வியை கேட்கல, மடங்கி அந்த உடம்பு அப்படி உழுவுது. அதை பற்றி யாரும் பேசலாம். அந்த தொண்டர்கள்லாம் கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. அந்த அம்மா உங்கள் வழியில் நடப்போம், ஆட்சியை பிடிப்போங்குது. புருஷனை வச்சுக்கிட்டு கண்ணு விரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த கண்ணை மூடுறதுக்கு ஒரு கூலிங் கிளாஸு, வாய் திறந்துக்கிட்டு இருக்குது. அதை மூடுறதுக்கு ஒரு முகமுடி போட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. வீல் சேரில் கொண்டு வந்து பொத்துன்னு சாயுது உடம்பு. எங்களை மாதிரி டாக்டருக்கு நல்லா ஒரு கோமாவில் இருக்கான்னு தெரிஞ்சுது. கோமாவில் இருக்கிறவர் கொண்டு வந்து பேசினாங்க. அவரும் வெளிநாட்டுக்கெல்லாம் போனார். விஜயகாந்த் வெளிநாட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போனாங்க. முடியல, வைத்தியம் பண்ண முடியல. பட் வந்தார், இறந்தும் போயிட்டார். அது வேறு விஷயம். இப்போ ஸ்டாலினை பொறுத்தவரை ஏன் அவர் வெளிநாட்டுக்கு போனார் விஜயகாந்த்? பொதுவாக அரசியல் தலைவர்கள், நடிகர்கள், இந்த மாதிரி பிரபலமாக இருக்கவங்களுக்கு வந்து இங்கே வைத்தியம் பண்ணாக்கா அன்னைக்கு இருந்த ஊடகங்கள் ரொம்ப குறைச்சல். இன்றைக்கி ஊடகங்கள் மிக அதிகம். ஒவ்வொரு சின்ன அசைவையும் நீங்கள் பார்த்து உடனடியாக ரெக்கார்ட் பண்ணி உடனே அதில் வந்து உங்களுக்கு வேணுங்கிற வசதியெல்லாம் போட்டு உண்மையை எழுதுறவங்களும் இருக்கீங்க, உண்மையை திருச்சி எழுதுறவங்களுக்கு அதை வச்சு பெரிய இதை கிரியேட் பண்ணி டிஆர்பிக்காக என்ன வேணாலும் போடுற மாதிரியான மீடியாக்கள் இன்றைக்கி வளர்ந்துருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் அண்ணாவை ஏன் வந்து அமெரிக்காவுக்கு அமிச்சாங்க, எம்ஜிஆரை ஏன் அமெரிக்காவுக்கு அமிச்சாங்க? என்ன காரணம் தெரியுங்களா? அந்த ஆப்ரேஷன் இங்கே செய்ய முடியாதுங்கிறது இல்லை.
சொல்லப்போனால் அண்ணா வந்து அமெரிக்காவை கூட்டு போனவர் டாக்டர் சதாசிவம் தான் அந்த ஆப்ரேஷனை பண்ணுறவர் இங்கே. அவரோட சேர்ந்த டாக்டர் கிடையாது. ஏன் இங்கே செய்யலைன்னா அவர்களுக்கு இருக்கிற தொண்டர் பலம். ஏதாவது ஒன்று ஆச்சு, சென்னை மருத்துவமனையில் இறந்து போனார்னு வச்சுங்க, தொண்டை வந்து நீங்கள் 30 லட்சம் பேர் கூட்டம் அண்ணாவுக்கு. அது தெரியுமில்ல உங்களுக்கு? ஆமாம் சார். உலக ரெக்கார்டு இன்னைக்கு ஒரு சாதனை, யாரும் முறியடிக்க முடியல. அந்த மாதிரி அந்த கூட்டம் அப்படியே ஜிஹெச்சுக்குள்ளார பூந்துருந்ததுன்னா டாக்டருக்கு நோயாளிகள் அத்தனை பற்றி ரேன்சாங் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால தான் அவங்க என்ன சொன்னாங்க, இந்திரா காந்தி கேட்ட போது என்ன சொன்னாங்கன்னா, இது எங்களால் செய்ய முடியாதுங்கிறலாமா, பாதுகாப்பு கருதி நாங்கள் அங்கே கூட்டிகிட்டு போகிறோம், இங்கே ஏதாவது அசம்பாவிதம் நடந்தது. ஆனால் அது அப்போ எல்லாத்துக்கும் தெரியும், உணவு குழாயில் கேன்சருங்கிறது 1 வருஷத்துக்கு மேலே வச்சுக்கிறது என்ன தலைகளை இன்னைக்கு வரலும் கிடையாது. இன்னைக்கு வரலும் உணவு குழாய் ஈசோபேக்கர் கேன்சர்னாக்கா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். என்ன இன்றைக்கி அம்பானியாக இருக்கலாம், அதானியாக இருக்கலாம், உலகத்தில் இருக்கிற பெரும் கோடீஸ்வரனாக இருக்கலாம், கேன்சர் வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அந்த கேன்சருக்கு இன்றைக்கி வைத்தியம் கிடையாது. இப்போ வரைக்கும் இன்னைக்கு வரலும் கிடையாது. அதனால தான் பயந்தாங்க. இப்போது இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஜெயலலிதா வந்து அப்போலோவில் வந்து அட்மிட் ஆனாங்க. ஆமாம் சார். உலகத்தில் பெரிய மருத்துவமனை, சிறப்பான மருத்துவமனை, உலக நாடு ஃபுல்லாக பிரான்ச்சஸ் இருக்கிற ஒரு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணாங்க. அந்த மருத்துவர்களை நம்பாமல் லண்டன்லேருந்து ஒரு டாக்டரை கொண்டு விட்டாங்க, எய்ம்ஸ்லேருந்து டாக்டர்கள் கொண்டு விட்டாங்க. படியை யார் மேலே போட்டீங்க, என்னன்னா எழுதுனீங்க, அந்த பக்கம் போயிடாத அப்போலோவில் அட்மிட் பண்ணால் அந்த சாவடிச்சிருவாங்க, இப்படி தானே இப்போ போட்டு அந்த ஆஸ்பத்திரியை கொலாப்ஸ் பண்ணாங்கல்ல. அன்னைக்கு அதை பற்றி அப்போலோ ஹாஸ்பிட்டலை பற்றி எவ்வளோ அவதூறு கிளப்பினாங்க. சாதாரணமாக அவர் முடியாதுன்னார் பிரதாப் ரெட்டி. வேண்டாங்க, எங்களுக்கு வம்பு வரும், தயவுசெய்து வேணாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் அந்த மேலே படுக்க வச்ச போது சிசிடிவி எல்லாம் பிடிங்கி எடுத்துக்கிட்டாங்க. பிரதாப் ரெட்டியாக எடுத்தார். என்னத்துக்கு அதெல்லாம் பண்ணாங்க? இந்த பிரச்சனையெல்லாம் இங்கே இருக்குதுங்க. அதனால தான் நாங்கள் மருத்துவர்கள் இந்த பிரபலங்கள் வந்தாங்க, ஆளை விடு சாமி, எனக்கு காசு வேணாம் எவ்வளோ வேணாம் ஆளை விடு. அப்போனா நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ வந்து அண்ணாவும் சரி எம்ஜிஆரும் சரி அவங்க வெளிநாடுகள் போயிட்டு சிகிச்சை பெறதுக்கு அப்போ இந்திரா காந்தி அனுமதி கொடுத்தார். அப்போனா இப்போ ஜெயலலிதா வெளிநாடுக்கு போகாத அனுமதி கொடுக்காதது மோடி அரசான்றீங்களா? மோடி அதை ரெக்கமெண்ட் பண்ணவே இல்லையா? இவங்க ரெக்கமெண்ட் பண்ணாதானே சார் மோடி இது பண்ண முடியும். இவங்க கேட்டாங்கங்க, கேட்கலன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? அனுப்ப முயற்சி பண்ணலையே. அப்போனா பழிய மோடி மேலே போட்டுடலாமா? ஜெயலலிதா இறப்புக்கு மோடியும் ஒரு காரணம். வந்து பார்த்துட்டு அந்த வித்யாசாகர்னு ஒரு கவர்னர் இருந்தார். ஆமாம் சார். ஏன் நிருபர்களை சந்திக்காமல் பின்வழியாக ஏன் போனார் சார்? நிருபர்களை ஏன் சந்திக்காமல் போனாங்க நீங்கள் தான் சொல்லணும். இல்லை படியை போடலாமான்னு நீங்களே ஏன் இப்போ இதை கேட்ட உடனே தொண்டை அடைச்சிக்கிச்சு உங்களுக்கு பதில் வர மாட்டேன். இல்லை அப்படி ஏன் நிருபர்களை சந்திக்காமல் ஏன் அவர் போனார்? ஏன் வந்து மோடி வந்து அவங்களுடைய கூட்டணியில் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அமெரிக்காவுக்கு அமிச்சா என்னன்னு இப்போ அண்ணாவை அமெரிக்கா அனுப்பணுன்ற யோசனையை சொன்னதே வந்து இந்திரா காந்தி தான் சொன்னாங்க. வேண்டாங்க, பிரச்சனை வரும். அதே தான் ராஜீவ்காந்தி சொன்னார் எம்ஜிஆருக்கு, இங்கே வேண்டாங்க, கூட்டிகிட்டு போயிடுங்க, ஸ்பெஷல் பிளானில் அமிச்சார். அவங்களாம் பண்ணாங்க. ஏன் அது மோடி வந்து அதை சொல்லலை சார்? நம்ம வேர்ல்டு விட மோடி சொல்லி இவங்க அனுப்பாமல் இருந்தாங்கிறது உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? இல்லை இல்லை இல்லை, இதுக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. இல்லை, எந்த ஆதாரமும் இல்லை. இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு. ஆமாம் சார், உண்மை. அப்போ நான் சொல்கிறேன் மோடி அனுப்பாமல் விட்டாருங்கிறது தான் நான் சொல்கிறேன். இல்லை, மற்ற உலகத்தை விட நம்ம வந்து டெக்னாலஜி மருத்துவ அதிகமாக நான் சொல்கிறேன். மருத்துவத்தில் சென்னை தான் ஹெட் குவார்ட்டர் சார். ஆமா, அவ்வளவு கூட எக்யூப்மென்ட்ஸ் அவ்வளவு கூட ஃபாரின்ல இருந்து இங்க வராங்க, எல்லாம் இங்க வர்றான். நீங்க வியாழக்கிழமை ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா டாக்டர் பாஷின்னு இருக்காரு ஒரு ஹாஸ்பிட்டல்ல, பைபாஸ் சர்ஜரி பண்றதுக்கு ஸ்பெஷல் பிளேன்ல 300 பேஷண்ட் வர்றாங்க வாரம், வியாழக்கிழமை அவருக்குன்னு வர்றாங்க. அந்த அளவுக்கு மெக்கா இது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சென்னை. ஏன் நாங்கள் எடுத்துக்கிறது இல்லைன்னா, இப்போ ஜெயலலிதா விழுந்ததுக்கு என்ன எவ்வளோ இது சொல்கிறீங்க, உடனே என்ன கேட்குறீங்க, பழி போடுறீங்களா அப்படின்னு எம்மால் குற்றம் சாட்டுறீங்க. அந்த அளவுக்கு மோடியை காப்பாற்றுறது நீங்கள் ஆசைப்படுறீங்க. இல்லை, நீங்கள் ஆசைப்பட்டீங்க, உடனே மணியை போடுறீங்களா? எவ்வளோ வேகம், என்ன வேகம்! மோடியை காப்பாற்றுறதுல உங்களுக்கு ஆர்வத்தை பாராட்டுக்கிறேன், மிக பாராட்டுக்கிறேன். ஏன் அனுப்பலைங்கிற கேள்விக்கு உங்ககிட்ட பதிலும் இல்லையா? அதுக்கு நீங்க பதில் சொல்லல. அரசாங்கம் கேட்டிருந்தது சார். ஏன் கேட்கணுங்க? உங்களுடைய ஏங்க உங்க கூட்டணியில இருக்கிறவங்க உங்களுக்கு அக்கறை இல்லையா? இல்ல, அந்த கவர்னர் சொல்ல வேணாமா? அந்த கவர்னருக்கு அதுல பொறுப்பு இல்லையா? முதலமைச்சர் இப்படி படுத்துருக்குறாங்க, அவங்களுக்கு இவ்வளவு சீரியஸா இருக்குது, நீங்க அவன் ஏதாவது பண்ணுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணிருக்க வேணாமா? அந்த வித்யாசாகர் ஏங்க வந்து உங்களை சந்திக்கல? உங்களை தான் அவமானப்படுத்திட்டு போனார், எங்களை இல்லை.
உங்களை தான் அவமானப்படுத்திட்டு போனார். மீடியாக்கள் வெளியில் நிற்கிறீங்க கேமரா வச்சுக்கிட்டு, பின்வழியில் போகிறாரு. ஏன் போனார்? எதுக்காக போனார் சார்? நீங்க தான் சொல்லணும். இல்ல நீங்க தான் சொல்லணும். அவங்க இந்த கேவலம் உங்களுக்கு எங்களுக்கு இல்ல. அதே நீங்க தானே கேட்டீங்க. அன்னைய ஹெல்த் மினிஸ்டர் விஜயபாஸ்கர் எந்த ஒரு அறிக்கை கொடுக்கல, கலைஞர் அவர்கள் தமிழக அரசு எந்த ஒரு அறிக்கை இப்ப வந்து ஏன் இது வரைக்கும் மா சுப்பிரமணியம் எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்கல? மா சுப்பிரமணியத்துக்கு அது அவர் வந்து மெடிக்கலா போகல. இப்ப நீங்க தான் கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல கலைஞர் கேட்டாருல்ல, ஜெயலலிதா உடைய இது மக்கள் எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம், ஒரு முதல்வர் அப்படின்ற இருக்கிறப்ப அப்படி கேட்டார். இப்ப வந்து தமிழக மக்கள் இப்ப வந்து அமெரிக்கா போறாரு, மருத்துவ ரீதியாக அனுமதி பெற்றுதான் மத்திய அரசு கிட்ட அப்படின்னா அவருக்கு என்ன ப்ராப்ளம் என்று இன்றைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அறிக்கை விடணும் இல்ல? அத சொன்னது யாரு? மருத்துவத்துக்கு போறதா சொன்னது யாரு? இல்ல சொன்னது யாரு? இல்ல மத்திய அரசு தான் சொல்லிருக்கு சார். தமிழக அரசு அது சொல்லல. இல்ல தமிழக அரசு உங்களுக்கு தான் கேக்குறேன். இல்ல தமிழக அரசு மூடி மறக்குது, மத்திய அரசு வெளிச்சம் போட்டு அந்த வெளிச்சம் போட்டவங்க விளக்கம் சொல்ல வேண்டியது. நாங்க புரியலையே சார். நான் வந்து உங்களை குற்றவாளின்னு சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? நான் பண்ணலன்னு சொல்றீங்க. குற்றவாளின்னு சொல்றேன், நான் தாங்க நிரூபிக்கணும். இல்ல மத்திய அரசு கிட்ட தானே ஒரு சீஃப் மினிஸ்டர் வெளிநாடு சொல்லணும். அத தெளிவா சொல்லுங்க. ஆமா, அவங்க கிட்ட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அதானே சொல்லியிருக்காரு, மருத்துவ பரிசோதனைக்காக அமெரிக்கா செல்கிறார். சரி, அந்த டீட்டெயில் அப்படியே அறிக்கை கவர்மெண்ட் வந்து விட சொல்லுங்க. அதுதான் சார் இன்னைக்கு வந்து இதுக்கு அடிக்கடி லண்டன் போயிட்டு இருந்தாரு, இப்ப வந்து அமெரிக்கா போறோம். அப்பனா அவ்வளவு சீரியஸ் ஆயிருக்கு இல்ல? ஆமா, ரொம்ப சீரியஸ். இல்ல தமிழகத்தை விட லண்டன் விட இங்கிலாந்து விட அமெரிக்கா மெடிக்கல் அட்வான்ஸ்ல இருக்கு, அதனால அங்க போறாரு. தெரியல உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். இவ்வளவு டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அப்புறம் நான் என்ன சொல்ல வேண்டியது? இல்ல உங்களுக்கு தான் பெரிய எல்லாமே தெரிஞ்சிருக்குது, அப்புறம் நான் என்னத்துக்கு தேவை? நீங்க ஒரு டாக்டர் சார், எதுக்கு சார்? உங்களுக்கு தான் இல்ல அவரு உடல்நிலை பயங்கரமாகிவிட்டது, அவரால் நிக்க முடியவில்லை, சாக போகிறார், சுடுகாட்டுக்கு போயிட்டார், அவ்வளவு டீட்டெயில் தெரிஞ்சு நான் எதுக்கு சார் பதில் சொல்றேன்? இல்ல எதுக்காக என்கிட்ட கேக்குறீங்க? உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். உங்களை ஒரு என்னத்துக்கு என்ன கூப்பிடுறீங்க? டாக்டர்ஸ் ஏங்க, ஜெய்சங்கரோட வாங்க, நான் பெரிய டாக்டர். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரோட நான் பெரிய டாக்டர். அப்படி சார் அவங்க அனுமதி கொடுக்குறாரு சார். அனுமதி கொடுக்குறாரு, அவருக்கு தெரியாதா சார்? அந்த அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்ல சார். அவர் ஃபாரின் நாங்க வெறும் எம்பிபிஎஸ் இது மாதிரி படிச்சுட்டு முட்டாளுங்க சார். எங்களுக்கு நீங்க அமெரிக்கால ஜெய்சங்கர் அவரு பெரிய மகா மேதாவி, அவர் சொல்லிருக்காரு. நீங்க அமெரிக்கால இருந்திருக்கீங்க, அப்பனா அங்க வந்து மெடிக்கல் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது வேற விஷயம். இங்க நீங்க கூட்டு வர்றது ஸ்டாலினை நான் பார்க்கவும் இல்லை, வைத்தியம் பண்ணவும் இல்லை, இது பண்ணதும் கிடையாது. அது ஒரு காலத்தில் இருந்தது, அது ஒரு காலம். இன்றைக்கி நான் ஸ்டாலினை பார்த்து அவர் முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கிட்ட போது அவருக்கு வாழ்த்து சொன்னதுக்கப்புறம் அவரை நான் கண்ணால் பார்க்க கூட இல்லை. சினிமாவில் பார்க்குறது, டிவியில் பார்க்குறது தவிர என்னவா இருக்காரு, எப்படி இருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது, பேசுறது கூட இல்லை. 2010 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்ன மக்களுக்கு சந்திப்போம், மக்களுக்கு நாம் பயணம் நடப்பயணம், ஏன்னா இப்போ நடக்கிறதே கஷ்டப்படுறாரு சார். அப்படியா? நான் பார்க்கல, எனக்கு தெரியல. இல்ல வேட்டியும் கட்ட மாட்டேன்றாரு, இப்ப பேண்ட் ஷர்ட் தான் போடுறாரு. கலைஞர் நூற்றாண்டுக்கு நாணயம் வெளியிட்டப்ப அவர் பேண்ட் ஷர்ட்டோடு தான் இருக்கிறாரு. எப்பயுமே தமிழக அரசியல்வாதிகள் எப்படியும் வேட்டி ஷர்ட்ல தான் ஒரு இது, அதுவும் திராவிட கட்சிகள் வேட்டி ஷர்ட்ல தான் போடுவாங்க. ஒயிட் ஏன் பேண்ட்ல இருக்கிறாரு? அவர் அண்டர்வேர் கூட போடுறாரு, அவர் அண்டர்வேரும் போடுறாரு. திராவிட கட்சிகள் அண்டர்வேர் போட்டதில்லை, அது தெரியுமா உங்களுக்கு? அப்படியா சார்? ஆமா, நீங்க தான் சொல்றீங்களே இவ்வளவு உள்ளானவர்களும் பார்த்துருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாமே தெரியுது இல்லை? இது கூட தெரியும், இது உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். ஸ்டாலின் அப்போ கேண்ட்டை போடுவதற்கு காரணம் அவர் கால் ஊனமாக்கி விட்டான, 2 காலும் செயற்கை கால்கள், தெரியுமா? அப்படிங்களா? ஆமா, செயற்கை காலை வச்சுக்கிட்டு வர்றாருங்க, அதை மறைக்கிறதுக்கு தான் பேண்ட் போட்டிருக்காரு. விடுறதுன்னு ஆரம்பிச்சாச்சுங்க, விட்டு ஆட்டிக்கிட்டு போக வேண்டியதானே சார். இப்போ வந்து ஒரு கேன்சர் இருக்கிறப்ப முடியெல்லாம் கொட்டி போயிடும், அதனால இப்போ டோப்பா வச்சிருக்காரு. அது கொட்டி, அது உண்மையில அது இருக்கோசம் விக்கி வச்சிருக்காரா? எனக்கு சந்தேகம் வருது. மோடி போய் தினசரி காலையில் 5 பொண்ணுங்க வந்து ஒரு மேக்கப் போடுறாங்க, அது தெரியுமில்ல? 5 லட்சம் ரூபாய் செலவாகுது பெர் டே மோடிக்கு மேக்கப். 5 பெண்கள் வந்து டெய்லி காலையில் போடுறாங்க. எப்படி சார் உங்களுக்கு தெரியுது? வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க சார். வீடியோவை பார்த்துட்டு சொல்றேன், அவருக்கு மேக்கப் போடுறது வீடியோ உங்ககிட்ட இல்லையா? அது என்ன பரிதாபம் பாருங்க, உங்ககிட்ட இல்லையா? கேட்டு ஆர்டிஐல கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க, ஆர்டிஐல கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. மோடிக்கு தினசரி மேக்கப் போடுறதுக்கு 5 பெண்கள் வந்து மேக்கப் போடுறாங்க.
ஸ்டாலின் என்னதான் சார் பிரச்சனை? அது தெரியாது சார். நீங்கள் தான் இவ்வளோ குறைகள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதுங்க, எங்களுக்கு தெரியலைங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்களுக்குன்னா ஏதாவது ஒரு குறைய சொல்லி ஏதாவது கிளப்பி விடணுங்கிற ஒரு ஆசையில் வர்றீங்க. நான் என்னங்க பண்ணுறது? இல்லை சார், அதுக்கு நான் உபயோகப்பட நம்ம முதல்வர் சார், நம்ம முதல்வர் தான் சார். நீங்கள் அக்கறையில் கேட்கல, ஆசையில் கேட்குறீங்க சார். அவருக்கு உடம்பு சரியில்லை போச்சா சார், அவர் இதாகிடுவாரா சார், அந்த ஆசையில் கேட்குறீங்க. சாரி சார், எனக்கு தெரியாது சார், அது வேற யார்கிட்ட போய் கேளு. இல்லை இங்க இருந்து நம்ம அமெரிக்கால நல்ல மெடிசன் அதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேங்க. ஏன் இங்க பண்ண மாட்டேங்கிறாங்கிறதுக்கு. ஆமா சார், நீங்க உங்க மத்திய அரசு உங்களுடைய ஆட்சி நம்முடைய ஆட்சின்னு சொல்லாதீங்க. நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒன்றிய அரசை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னை பொறுத்தவரை நான் ஒன்றிய அரசை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவரு பிரதமராக எல்லாம் ஏற்றுக்கொண்டு இருக்கலாம். ஏன்னா அவருக்காக நான் இது பண்ணல. என்னுடைய லட்சியங்கள் வேற, என்னுடைய எண்ணங்கள் வேற. நான் இந்த நாட்டை சேர்ந்தவன். இந்த தமிழ்நாடு என்னுடைய நாடு. நான் தமிழன். எனக்கு தமிழன் அல்லாத யாரும் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. உன்னுடைய அதிகாரத்தை நீ காட்டலாம், அதிகாரத்தை வச்சு என்ன மிரட்டலாம், அவ்வளோதான். என்னுடைய உள்ளத்தை நீ மாற்ற முடியாது. யூ கேன் சேஞ்ச் மை ஷர்ட், நாட் மை ஸ்கின். அண்டர்ஸ்டாண்ட்? தட்ஸ் ஆல். நான் நானாகத்தான் இருப்பேன். உங்களுக்கும் ஒரு பாலிசி அதில் மாற்ற முடியாது. நான் எந்த வடநாட்டுக்காரனை ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகாண்ட இனம் சார் நான். இப்போ நமக்கு முதல்வர் ஸ்டாலினுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்றீங்க. நான் எனக்கு தெரியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களை பொறுத்தவரை அவருக்கு எல்லா ப்ராப்ளமும் இருக்குது. நிற்கிறதுக்கு கூட தடுமாறுறாரு. பேண்ட்டு போட்டு அதை மறைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. விக்கு வச்சு அவருக்கு மண்டை ஓடு பிச்சுக்கிச்சு, மண்டை ஓடு உடஞ்சி போச்சு, அதுக்காக விக்கு வச்சு மூடிக்கிட்டாருன்னு என்னென்னமோ சொல்கிறீங்க. அவர் கண்ணாடி கூட போடுறாரு, கண்ணு தெரியலன்னு சொல்லலாம். மைக் வச்சுட்டு பேசுகிறாரு, குரல் சரியில்லைன்னு சொல்லலாம். எல்லாமே சொல்லலாமே. ஒரு காரில் வர்றாரு, நடக்கிறதுக்கு முடியாமல் தான் காரில் வந்துக்கிட்டு இருக்காரு. எல்லாமே சொல்லலாமே. கதை விடுறதுன்னு ஆரம்பிச்சாங்க என்ன வேணாலும் சொல்லலாம் சார். சார் உண்மையில் மிஸ்ஸா அப்போ அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் அதனுடைய கண்டினியூட்டின்ட்டு ஒரு இது சொல்கிறாங்க. மிஸ்ஸா டைமில் அவருக்கு மூஞ்சில் குத்துனாங்க. குத்துன போது அவருக்கு சைனஸ் ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு. அதில் அவர் ரொம்ப அவஸ்தைப்பட்டார். அதுக்கு தான் அவர் லண்டனுக்கெல்லாம் போனார். லண்டன் ஏன்னா இங்கே அந்த அக்குபஞ்சர் அது இது என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க, ஒன்று சரியாகல. இப்போ நான் சைனஸில் அவஸ்தைப்படுறேன். மருந்து கிடையாது. எங்கள் அலோபதியில் எங்களுக்கு மருந்து இல்லை. எங்களை பார்த்தோன்னா இனி வேறு சிஸ்டத்தை பார்த்துக்கோட்டோம். இப்போ நானே அப்படி தான். எவன் கேட்டாலும் அதை வாங்கி சாப்பிட்டு எல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் உட்காந்து. இது அது அப்படியே தான் பிறந்தது, அப்படியே தான் இருக்குது. இது மாதிரி சில விஷயங்கள் அலோபதியால் சரிப்படுத்த முடியாது. அதுக்காக எந்த நாட்டுக்கு போனாலும் முடியாது. ஏன்னா அலோபதிங்கிறதே இறக்குமதி தான். இந்திய நாட்டிலேருந்து நம்ம ஒரு சின்ன இது கூட அறிவியல் ரீதியான அலோபதி சம்மந்தமான கண்டுபிடிப்புகள் எதுவுமே இந்தியர்களுக்கு கிடையாது. அவன் சொன்னதை அப்படியே கேட்டுக்கும், அவ்வளோதான். சிட்டி பாபுவுக்கு செம அடி. ஆனால் அவர் உடம்பு சீரெல்லாம் படுத்திருந்தவர் அது அதிகம் ஆயிடுச்சு. முரசொலி மாறனுக்கு அடி உழுவல இல்லை, அதுக்கப்புறம் தான் வந்தார். ஆனால் அவர் டைஃபாய்டில் படுத்துட்டார். அப்போ அந்த ஜெயிலில் இருந்தபோது ஸ்டாலினுக்கு அப்பெண்டிசைட்டிஸ் வந்துருச்சு. அப்போல்லாம் எமர்ஜென்சி சர்ஜரி போட்டு அப்புறம் நான் தான் கூட இருந்து அட்டென்ட்லாம் பண்ணேன். அப்போ அதுக்கப்புறம் நான் பார்க்குவேன். அதுக்கப்புறம் அந்த எமர்ஜென்சி முடிச்சதுக்கு பிறகு எல்லாம் செட்டில் ஆனதுக்கு பிறகு எங்கள் அண்ணன் அதிமுகவுக்கு போனதுக்கு பிறகு என்னுடைய தொடர்புகள்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆனால் எனக்கும் அந்த குடும்பத்துக்கு இருந்த தொடர்புகள் அதுக்கப்புறம் நீடிச்சுட்டு தான் இருக்குது. ஏன்னா கலைஞர் அவங்க வீட்டில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் எனக்கு மாத்திரமே இது அனுப்புவார். அதை ஸ்டாலின் தான் கொண்டு கொடுப்பார். தலைவர் வர சொன்னார், போயிடுவேன் நான். எம்ஜிஆர் மந்திரி சபையில் மந்திரியாக இருக்கிற ராஜாராமனுடைய தம்பி கலைஞர் அழைப்பை ஏற்று அவர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போவேன். எம்ஜிஆருக்கு அது தெரியும். இதெல்லாம் என்னுடைய இது உங்களுக்கு இது. இப்போ ஸ்டாலின் போகிறதுனுடைய இதில் டபுள் பர்பஸ் இருக்கலாம். அமெரிக்காவுக்கு போகிறவர் சும்மா ஏன் வரணும், அங்கே போய் செக்அப் பண்ணிக்கிறதுக்கு போகலாம். இப்போ செக்அப் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. வயசாகி போச்சு. வயதுக்கான கோளாறுகள் வரத்தான் செய்யும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீங்கள் சொல்கிற அத்தனை குற்றச்சாட்டுகள் அந்த நீங்கள் யோகம் பண்ணுற அத்தனை விஷயங்களும் அவருக்கு இருக்கலாம். நான் காலேஜுக்கு வர்றேன், அத்தனை பேர் சொல்கிறாங்க ஏன் தண்டாட்டிக்கிட்டு வர்றேன்றாங்க. வீட்டில் இருந்தால் இதோட மோசமாக போடுங்கிறதுக்காக நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன். இது ஆரோக்கியத்துக்காக தான் வந்துக்கிட்டு இருக்கிறேங்க. அதாவது இந்த வேலை பார்க்குறது ஹெல்த் ரீசன்ஸுக்கு தான் வர்றேன். வீட்டில் இருந்தால் செத்து போட முடியும். செத்து போகிறத பற்றி ஆட்சேபணம் இல்லை. அமெரிக்காவில் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு இது கொடுத்தாங்க. உடம்பு சரியில்லாமல் போய் லீவு போடுறதுக்கு ஒரு 10 இது மாதிரி ஜோக்காக போட்டிருந்தாங்க. ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு இது பண்ணி நீ லீவ் போடுறதுக்கு நாங்கள் அனுமதிக்க முடியாதுன்னு போட்டாங்க. ஏன்னா நீ போய் பண்ணுறது ஒன்றும் இல்லை, அவங்க சொந்தக்காரர் இருக்காங்க, அவங்க போய் பார்த்துக்குவாங்க, நீ போய் எதுக்கு லீவ் போட்டு போய் பார்க்குற, எப்படா லீவ் கொடுப்பேன்னு கேட்டேன். நீயே செத்து போயிட்டீங்கன்னா த மேனேஜ்மெண்ட் வில் கன்சிடர் தட், பட் எனிவே ஏ ப்ரியர் இன்ஃபர்மேஷன் அபவுட் தட் வில் பி யூஸ்ஃபுல். அதாவது நீ சாவரங்கிறத முதல்ல சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி அந்த அளவுக்கு இன்றைக்கி நாடு போயிருக்குது. இப்போ அமெரிக்கா போகிறாரு,
ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது என்ன தப்பு இருக்குது? நம்மளை விட ஒரு வகையில் எப்படின்னாக்கா சில நவீன இயந்திரங்கள், மருத்துவ இயந்திரங்கள் அந்த நாடுகளில் இருக்குது. இப்போது நான் சொல்கிறேன், நம்ம ஊரில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அளவுக்கு வசதிகள் அங்கே இருக்கிறதா என்னுடைய அனுபவத்தில் இல்லை. ஒரு எமர்ஜென்சின்னு வந்ததுன்னா அவங்க கையை பசிஞ்சிக்கிட்டு நிற்கிறதா நான் பார்த்துருக்கேன். ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊரில் பிரசவ ஜன்னின்னு சொல்லுவோம், எக்லாம்சியா. நம்ம ஊரில் 2 கேஸுக்கு ஒரு கேஸ் அது வரும். 4 பொம்பளை பிரசவத்துக்கு வர்றாங்கன்னா அதில் 2 பேருக்கு அந்த எக்லாம்சியா இருக்கும். அது வரும்போது எங்களுக்கு தெரியும், அதை உடனே அது என்ன பண்ணுங்கன்னு. நமக்கு அது ஒரு பிரச்சனையே கிடையாது. அங்கே சியாட்டிலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறேன். ஒரு மெக்சிகன் கேர்ள். மெக்சிகோவுக்கும் நம்ம நாட்டுக்கு ஒரு தொடர்பு ஒரே மாதிரி இருக்கும். பல நோய்கள் நமக்கு வர்ற நோய்கள்லாம் அவங்களுக்கு வரும். அந்த அந்த சியாட்டில் வந்து அந்த மெக்சிகோ பார்டரில் இருக்கிறதுனால அவங்க பல சமயங்களில் தடுமாறுவாங்க. அந்த எக்லாம்சியா வந்து படுத்துருச்சு. நாங்கள் ஒரு 4 பேர் இந்தியன்ஸ், 4 பேர் ஆந்திரா, தமிழ்நாடு 2 எல்லாம் சேர்த்து 4 பேர். நாங்கள் எங்கள் சீஃபு தடுமாறுறாரு. என்ன அது இப்படி போயிட்டு இருந்தீங்க, அவன் ஃபிட்ஸில் தடுமாறுறா அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எங்களை பார்த்தாரு. நாங்கள் 4 பேர் நின்றுட்டு இருக்கோம். லெட்ஸ் ஆஸ்க் அவர் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. வாட் யூ திங்க்? எக்லாம்டிக் டாக்ஸிமியா சார். உடனே சொல்லிவிட்டேன். எங்கள் ஊரில் 2 கேஸுக்கு ஒரு கேஸ் இருந்தால் சார் வரும். சரி நீங்களே போய் பாருங்க. நாங்கள் 5 நிமிஷம் சரி போட்டோம். அப்புறம் நம்ம இங்க வந்து நம்ம நிறைய நோயாளிகளை பார்த்துருக்குறோம். நாங்கள் இப்போ வந்து பாடம் படிச்சுக்கிட்டு புக்கை படிச்சுக்கிட்டு போகல, பேஷண்ட்டை பார்த்துருக்கோம். ப்ராக்டிக்கலா 100 பேஷண்ட்டை பார்த்துருக்கோம். 10 பேஷண்ட் செத்து போயிருக்கான். அவன் ஏன்டா செத்தாங்கிறது எங்களுக்கு தெரியும். இந்த வைத்தியம் சரி வராது, இந்த வைத்தியம் தான் தெரியும். அனுபவ ரீதியான வைத்தியம் இது எவனுக்குமே கிடையாது, உலகத்தில் எவனுக்குமே கிடையாது. இந்தியாவுக்கு இருக்கிற நமக்கு அதைத்தானே சொல்கிறோம். யூ ஹாவ் த பொட்டன்ஷியல்ஸ், யூ ஹாவ் த பேஷன்ஸ். ஆனால் என்ன நமக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அப்போனா இப்போ ஸ்டாலின் சார் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அதனால தான் முதலீட்டாளர்களுக்கு போகிற இடத்துல ஒரு செக்அப் பண்ணிட்டு வருவார். அதில் என்ன தப்பு? வேற எந்த ப்ராப்ளமும் இல்லை. இருக்கிறதா இருந்தாக்கா வராமல் போயிடாதுங்க. அதாவது தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யாராத்தா செத்தாலும் பொழுது விடிஞ்சா தெரிய போகுது. பக்கத்து விட்டு எங்கே அக்கம் பக்கத்தில் அழுகுற சத்தம் கேட்டுச்சு. அவன் பொண்டாட்டி கேட்குறா, யார் செத்து போட்டா? அவன் சொல்கிறான், புரிஞ்சங்கிறது யாராத்தா செத்தாலும் பொழுது விடிஞ்சா தெரிய போகுது, அவன் அழுவது வெளியே பார்த்துக்கலாம். அது மாதிரி தான். அப்படி ஏதாவது இருந்துன்னா வெளியே வரப்போகுது. எப்படி தான் எவ்வளோ நாளைக்கு மறைச்சிட முடியும்? ஜெயலலிதாவுடைய பிரச்சனைகள் எங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு யூட்ரஸில் எக்கச்சக்கமான ப்ராப்ளம் இருந்தது. யூட்ரஸ் ரிமூவ் பண்ணாங்க, எல்லா ப்ராப்ளம் இருந்தது. அவங்க பயந்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்க குடும்பத்தில் யாருமே 60 தாண்டவே இல்லை. அவங்களுக்கு அந்த பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. அது சைக்கலாஜிக்கலாகவே அவங்களுக்கு அந்த ஃபியர் இருந்தது. 60 தாண்டி வந்துட்டாங்க. ஷி வாஸ் வெரி மச் ஓரிடு. ஒரு 2வது அவங்களுடைய ஈட்டிங் ஹேபிட் எனக்கு தெரியும். படுமோசமான ஈட்டிங் ஹேபிட். எவ்வளோ சொல்லி கேட்கல. அதெல்லாம் காரணங்கள். அதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? உடம்பு ஸ்டாலின் சார் அந்த விஷயத்துல ரொம்ப தெரியாது. அவருடைய உணவு பழக்கங்கள் தெரியாது, எனக்கு தெரியாது. நான் சாப்பிட்டதை பார்த்தது. இப்ப லண்டன்ல இருந்து அமெரிக்கா போறது அதுவும் ஒரு காரணம் சொல்லுங்க. இதை விட அங்க ஒன்றும் பெட்டர் மெடிசன் இருக்கு. பெட்டர்னு இல்லை, இந்த பிரச்சனை தான். இங்கேனாக்கா ஆளுக்கு ஒரு கதையை சொல்லி இது பண்ணுவோம். அவங்கவுங்களுக்கு இப்போ ஒரு நடிகை வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இது எய்ட்ஸ் இருந்த காலத்தில், எய்ட்ஸ் நோய் இருந்த காலத்தில் ஒரு பிரபல நடிகை ஒரு மருத்துவமனையில் அட்மிட் ஆகிட்டாங்க. அந்த லேபரேட்டரி டெக்னீஷியன் என்ன பண்ணால், பிளட் எடுத்துகிட்டு போய் எய்ட்ஸுக்கு செக் பண்ணிட்டான். செக் பண்ணிவிட்டு எய்ட்ஸுன்னு அனௌன்ஸ் பண்ணிவிட்டான். அது ஒரு பத்திரிகையில் ஃபஸ்ட் பேஜில், வார பத்திரிகையில் ஃபஸ்ட் பேஜில் வந்துருச்சு. அப்போ நான் தான் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராமில் நான் தான் ஆஃபீஸர். உடனே அவங்க ஆளுங்கள்லாம் ஓடியாந்தாங்க, சார் இது இப்படி வந்திருக்குது அப்படின்னு. என்னை எந்த ஹாஸ்பிட்டலையும் வர விட மாட்டாங்க. ஏன்னா நான் வந்தாவே எல்லா பேஷண்ட்டும் பயப்பட ஆரம்பிச்சேன். எய்ட்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டு ஏன் வர்றாரு? அப்போ நாங்கள் எய்ட்ஸ் பேஷண்ட் யாரும் அட்மிட் பண்ணியிருக்கீங்க, நர்ஸுக்குமே காலியாக போய் டவுட் ஆகிடும். ஐயோ இங்கே எய்ட்ஸ் பேஷண்ட் அட்மிட் பண்ணியிருக்காங்க, அதனால் நம்ம இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தால் நமக்கு எய்ட்ஸ் வந்துடும், எல்லாம் பயந்து ஓடிடுவாங்க. அதனால் எல்லா நர்ஸுக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒப்பீனியன் என்கிட்ட வாங்கிக்குவாங்க. நான் அங்கே போக முடியாது, பட்டியல் மாதிரி அது மாதிரி ஆகிட்டோம். எங்களை உள்ளே விட மாட்டாங்க. அவங்க வந்து கேட்ட போது எல்லாம் செக்கப் பண்ணிவிட்டு நானே இப்போ எல்லாம் பார்த்துட்டு இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அந்த வார பத்திரிக்கை நான் பதில் கொடுத்து இந்த மாதிரி போட்டீங்க, தவறு, அவங்களுக்கு இல்லை அப்படின்னு. இன்னொரு நடிகை இன்றைக்கி அவங்க சீரியல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, பிரபல நடிகை, அந்த அம்மா மாட்டிக்கிச்சு.
அவங்களுக்கு நான் அந்த நடிகைகளுக்குன்னு ஆளுங்க இருப்பாங்க இல்லையா, வந்தாங்க சார் தொழிலே போயிடுச்சு சார், புக் பண்ண மாட்டேங்கிறாங்க சார். ஆமாம், அவங்களுக்கு நான் தான் போய் இதெல்லாம் வந்து அப்போ தான் அவங்க சொன்னாங்க இந்தியாவில் இருந்தாலும் அதுதான் பிரச்சனை, காரணம் அப்படின்னா எழுதி போடுறாங்க. அதனால் மீடியாக்கள் நிறைய இருக்கும்போது பல வதந்திகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் அங்கே போகிறாங்க. ஏதோ ஒரு செக்கப் பண்ணி ஏதோ ஒருனா அது அங்கேயே முடிஞ்சு போடும், அங்கேயே முடிஞ்சு போடும். இங்கேருந்து பண்ணோம்னாக்கா வார்ட் பாய் கிட்ட காசை கொடுத்து வார்ட் பாய் கிட்ட கேட்கறது, வார்ட் பாய் தனக்கு வேணுங்கிற கதையை சொல்கிறது, இது மாதிரி வதந்திகள் பரவுறதுக்கு நிறைய வாய்ப்பு கிட்டும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் அவங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்க. அதான் காரணம். விஜயகாந்துக்கு நம்ம வைத்தியம் பண்ணியிருக்க முடியாதா? ஏன் அங்கே போனாங்க? சிங்கப்பூர் என்ன அவ்வளோ பெரிய வைத்தியம் இது, அது சிங்கப்பூரில் இருக்கும், இங்கே வர்றான். இவரையும் அங்கே போகிறாரு. காரணம் கொஞ்சம் சில வைத்திய முறைகளாக செய்கிறதுக்கு நமக்கு இது உடனே அவருக்கு தொண்டையில் ஏதோ செய்தார்களாமே அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி வந்து மீடியாக்கள் வந்துருக்கு. அதனால் ஒவ்வொரு சின்ன அசைவும் வெளியே வந்துடுது. இப்போ 10 மணிக்கு அவர் உடம்பு சரியில்லாமல் படுத்தாருன்னா 10:30 மணிக்கு ஃப்ளாஷ் ஆகிடுது. முதல்ல நாளைக்கு மறுநாள் காலையில் பேப்பர் வரணும்னு தெரியாது. இன்றைக்கி 10 மணிக்கு நடந்தால் 10:30 மணி நியூஸில் வந்துடுது எல்லாம். ஸோ அப்படி மீடியாக்கள் இருக்கும்போது அந்த காரணத்துக்காக ஒரு வெளிநாட்டுக்கு போல இப்போ நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் என்னன்னாக்கா அங்கே போகும்போது வைத்தியத்தையும் பார்த்துக்கிறதுல என்ன தப்பு இருக்குது ஒன்று. சரி, இதுக்காக அங்கே போனாருன்றதை நான் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா எங்களை நம்பாமல் அவர் போகலை. போகிற ஊரில் அந்த டாக்டர் என்ன சொல்கிறான்னு கேட்குறாங்க. இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வைத்தியம் பண்ண முடியாமல் வந்த ஒரு லண்டன் டாக்டர் கூப்பிடல. ஒரு லண்டன் டாக்டரை ஏன் கூப்பிடலன்ற ஒரு கேள்வி வந்துடக்கூடாதுங்கிறது தான் நம்ம கூப்பிட்டோம். இப்போ ஜெயலலிதா மரணத்தில் மர்மம்னு சொன்ன போது கேட்ட கேள்வி என்ன கேட்டோம்னாக்கா, ஆறுமுகசாமி எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அவர் தலைமையில் தான் கமிஷன். அவர் வந்து என்கிட்ட பேசும்போது நான் கேட்டேன், ஏன் சார் அந்த வித்யாசாகருங்கிற அந்த கவர்னர் ஏன் சார் பார்த்துட்டு யாரையுமே பார்க்காம போனார், என்ன காரியம்னு கூப்பிட்டு பார்த்தா வரமாட்டேன்ட்டார். எய்ம்ஸ்லேருந்து நீ இந்த அப்போலோ மருத்துவமனையை நம்பாமல் எய்ம்ஸ்லேருந்து டாக்டர் 4 பேர்த்த கொண்டு தான் அங்கேயே உட்காந்துருந்தோம். அவன் என்ன பண்ணான், அந்த டாக்டர் என்ன பண்ணாங்க? பதில் இல்லை. பல்வேறு கேள்விகள். ஏன் உன்னுடைய கூட்டணியில் இருக்கிற ஒரு முதலமைச்சர் உடம்பு சரியில்லாத போது அவங்களே கேட்கலைன்னா கூட நீங்கள் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணல? அனுப்ப இந்திரா காந்தி சொல்லி தானே போனாங்க. நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க சொல்லிட்டாங்க. அந்த விஜயபாஸ்கரனுடைய பதில் தாங்க இருக்கிறதுலையே இன்னைக்கு ஒரு கேள்விப்படாத ஒரு பதில். தேர்தல் காரணமாக நான் அங்கே சுற்றுப்பயணம் போய்விட்டேன். யார்? சீஃப் மினிஸ்டர் இங்கே உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. நலத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் போய் இவர் வந்து தேர்தலுக்கு வேலை செய்ய போயிட்டாராம். என்ன மாதிரி பதிலுக்கு இது? நீ இல்லை அங்கே உட்காந்துக்கிட்டு கொடுக்கணும். அண்ணாவுக்கு உடம்பு சரியில்லாத போது அன்னைக்கு நலத்துறை அமைச்சராக இருந்தவர் தான் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தார். சாதிக் பாட்சாவும் யாராக இருந்தாங்க, அவர் தான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். எம்ஜிஆருக்கு உடம்பு சரியில்லாத போது அண்டே தான் பூரா செய்தியாளர்களை சந்தித்து தினசரி என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தார். இந்த மனுக்கு அந்த விஜயபாஸ்கர் சொல்ல ஆளை காணும், எங்கே போனான்னு தெரியும். இதெல்லாம் பல கேள்விகள். அவர் தான் சொன்னார், கடையை திறந்துட்டு உக்காந்துருக்கேங்க, நீ எல்லாம் சாட்சி சொல்ல வேண்டாம், எவனும் வர மாட்டேங்கிறான், நான் என்னத்தை தான் அது. அப்புறம் கொடுத்து விட்டார். யாருமே என்கிட்ட சாட்சி சொல்லவில்லை, இந்த பணத்தை வேன் பண்ணாதீங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். அதை விட எம்ஜிஆருடைய மரணத்தில் பல மர்மங்கள் இருக்கு. முந்தின நாள் மத்தியானம் இறந்து போனவருடைய மரணம் ஏன் அன்னைக்கு மறுநாள் காலையில் ஒன்றும் சொல்லலைங்கிறதுக்கு இன்றைக்கு ஒன்றும் பதில் கிடையாது. கிறிஸ்மஸ் அன்றைக்கி அவர் இறந்ததாக கதை தான் சொல்கிறார். அவர் முந்தின நாளே இறந்துட்டார். எங்களுக்கு எப்படி தெரியும்னாக்கா, எங்களுடைய அனாட்டமி ப்ரொஃபஸர் எஸ்தர்னு பேர், அவங்க மத்தியானம் 2 மணிக்கு கவர்மெண்ட் வண்டி வருது, அதில் அவங்க அனாட்டமி தியேட்டரை சேர்ந்த ஒரு 4-5 பேர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த வண்டியில் ஏறிட்டு போகிறாங்க. எஸ்தர் வந்து எனக்கு காலேஜில் சீனியர். அது என்னவா எஸ்தர் இந்நேரத்துக்கு கிளம்பு, என்னமோ தோட்டத்தில் ஒரு எமர்ஜென்சின்னு வர சொல்கிறாங்க அப்படின்னு. தோட்டம்னா எதனா? ராமாவரம் தோட்டத்துக்கு தான் அப்படின்னு. கூட தசரதன் என்னுடைய ஃப்ரெண்டு வந்தார். சொல்ல என்னை பிள்ளைன்னு தான் கூப்பிட்டாரு. பிள்ளை பெரியவன் போட்டுக்கிட்டான் போட்டிருக்கு அப்படின்னாரு. என்ன உடனே இப்படி அசிங்கமாக பேசுகிறீங்கன்னு. எமர்ஜென்சின்னாக்கா கார்டியாலஜிஸ்ட் போவாங்க, பிரெயினை பார்க்குற நியூராலஜிஸ்ட் போவாங்க, இல்லை கேஸ்ட்ரைன்டாலஜிஸ்ட் போவாங்க. அனாட்டமி இருக்கவங்க போகிறோம் எதுக்கு போகிறான்? டெட் பாடிக்கு எம்பாம் பண்ணுறதுக்கு தான் போகிறாங்கன்னு என்னமோ ஆகிடுச்சு. நான் எங்கள் அண்ணன்கிட்ட, அப்போ வந்து மந்திரியாக இருக்கார், எங்கள் அண்ணன்கிட்ட போய் வீட்டுக்கு போகிறேன், என்னவோ தெரியல தோட்டத்தில் தப்பு நடந்துருக்கும் போட்டிருக்கு, படப்படா அப்படி தான் தெரிஞ்சிருக்காது அப்படி. அப்புறம் பார்த்தா நாங்கள் கெஸ் பண்ணதில்லை. மத்தியானம் இறந்து போயிருக்கிறாரு. மறுநாள் ராத்திரி 12 மணிக்கு அங்கேருந்த செக்யூரிட்டிக்கு தகவல் தெரிஞ்சு டிஜிபிக்கு ஃபோன் பண்ணிட்டான். ஃபோன் பண்ணி சொல்லிட்ட உடனே டிஜிபி வந்து பார்த்தா இஸ் டெட் அண்ட் கான். அரசியல் சட்டப்படி உடனடியாக கேர்டேக்கர் மினிஸ்ட்ரி பதவி ஏற்கணும்.
மத்தியானம் செத்து போயிருக்கு 8 மணி 9 மணி நேரம் அந்த விஷயம் வெளி வரல. உடனடியாக கூப்பிட்டு நாவலர் இவங்கெல்லாம் வந்து பதவி ஏற்றுக்கிட்டாங்க. 12 நடுராத்திரி. இவ்வளவு மர்மங்கள் அதில் அவருடைய மறுநாள் காலையில் 5 மணி வரலும் டிக்ளேர் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் டெட் பாடியை கொண்டு இதில் ராஜாஜி ஹாலில் வைக்கிறாங்க. ஜானகி வரவே இல்லை. ஜானகி வந்து உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்குறாங்கன்னு சொல்லி அப்புறம் ஒரு இதை போட்டு அவங்க கட்டில் படுத்துக்கிட்டு அப்படியே இருக்கிற மாதிரி ட்ரிப்பெல்லாம் ஏற்றுற மாதிரி போஸ்ட் கொடுத்தாங்க. அதனுடைய விளைவு தாங்க ஜானகி வந்து தொண்டர்களை ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க. இதெல்லாம் எம்ஜிஆர் பாரணத்தில் இருந்த மர்மங்கள். ஸோ உண்மையில் என்ன ப்ராப்ளம்ட்டு தெளிவாக ஏஜிங் ப்ராப்ளம் இருக்கலாம். ஏஜிங் ப்ராப்ளம் நிச்சயமாக இருக்கலாம். இல்லாமல் இருக்க முடியாது. ஜெம் டிவிக்காக உங்கள் பொன்னான நேரத்தில் மிக்க நன்றி சார்.